எடப்பாடியின் சூழ்ச்சமம். ஓபிஎஸ் மகன் போட்ட அந்த வீடியோ செம்ம வைரல். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கிறார். அவர் ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் போட்டியிடுகிறார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். ஓபிஎஸ் என்ற பெயரில் 5 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளது என்பது அரசியலில் பரபரப்பையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் ஓபிஎஸ்ஸின் மகன் ஜெயபிரதீப் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் பாஜக தலைமையிலான கூட்டணியின் சார்பாக சுயேட்சையாக களமிறங்குகிறார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். விவசாயம் சின்னம் தொடர்பாக கேட்டு வரும் அவர் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ்க்கு போட்டியாக திமுக சார்பில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் நவாஸ்கனி ஏணி சின்னத்தில் போட்டியிடுகிறார். அதிமுக சார்பில் ஜெயபெருமாள் ஆகியோர் களம் இறங்குகின்றனர். அதிமுகவிலிருந்து நீங்கிய ஓபிஎஸ் தனது ஆதரவாளர்களை கொண்டு அதிமுக உரிமை மீட்பு குழு என்ற பெயரில் தனது பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். முன்னாள் முதல்வரான பன்னீர்செல்வம் தனது பக்கமுள்ள ஆதரவாளர்களை கொண்டு பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார். தான் அதிமுகவின் தொண்டன் என்று கூறி வரும் பன்னீர்செல்வம் இந்த தேர்தலில் தனி சின்னத்தில் தனது ஆதரவை காட்ட போராடி வருகிறார். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அவரை தொடர்ந்து மற்றொருவர் ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடுவதாக வேட்புமனு தாக்கல் செய்தார். அதே நாளில் மீண்டும் ஒருவர் ஓபிஎஸ்ஸின் பெயரில் வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்த நிலையில் நேற்று மட்டுமே இருவர் ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுவதாக வேட்புமனு தாக்கல் செய்தனர். வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் இன்று பிற்பகல் வரை இருப்பதால் இன்னும் எத்தனை ஓபிஎஸ் வருவார்களோ என்று கலக்கத்தில் உள்ளனர் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள். ஓபிஎஸ் ராமநாதபுரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தபோது அவருக்கு அங்கு பாஜகவினர் மற்றும் அதிமுகவை சேர்ந்தவர்களே உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். மேலும் சொந்த தொகுதியான தேனியில் பாஜக கூட்டணி சார்பாக களமிறங்கும் தினகரனுக்கும் ஓபிஎஸ் தனது முழு செல்வாக்கை கொடுத்து வருகிறாரா? இப்படி இருக்கையில் ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு எதிராக 5 பேர் அதே பெயரை கொண்டு போட்டியிடுவதால் குழப்பம் ஏற்பட்டிருக்கும் நிலையில் ஓபிஎஸ்ஸின் மகன் ஜெயபிரதீப் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் இந்த தேர்தலின் வெற்றிக்கனியை ஓபிஎஸ்க்கு பெற்றுத் தருவோம். அதனை கேள்விப்பட்ட சூழ்ச்சிகார எடப்பாடி கும்பலின் அல்லக்கைகளில் ஒரு சிலர் ஓ பன்னீர்செல்வத்தின் பெயரில் 5 நபர்களை தமிழ்நாடு முழுவதும் இருந்து வரவழைத்து களத்தில் இறக்கியிருக்கிறது. அந்த அப்பாவிகளை கொண்டு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். எங்களது ராமநாதபுரம் மக்களை எந்த அளவுக்கு நீங்கள் நினைத்திருக்கிறீர்கள்? அவர்களை என்ன முட்டாளாக நினைக்கிறீர்களா என்று ஜெயபிரதீப் பதிவிட்டிருக்கிறார். இந்த வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் ஜெயபிரதீப் பேசுகிறேன். மாண்புமிகு ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திங்கள் அன்று இங்கு ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளராக போட்டியிடுவதற்கு வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். அப்போது அவர் மதுரையிலிருந்து இங்கு ராமநாதம் வரும் வழி நெடுகிலும் 2000க்கு மேற்பட்ட வாகனங்களில் மக்கள் தன்னெழுச்சியாக வரவேற்று மிகவும் இன்முகத்துடன் தங்களது வெற்றிக்கனியை மாண்புமிகு ஐயா அவர்களுக்கு தேர்தல் களத்தில் சமர்ப்பிப்போம் என்பதை அவர்களுடைய முகத்திலும் மிகவும் நன்றாக தெரிந்தது. அதனை கேள்விப்பட்ட சூழ்ச்சிகார எடப்பாடி கும்பலின் அல்லக்கைகள் ஒரு சிலர் ஐயா அவர்களின் பெயரில் 5 நபர்களை தமிழ்நாடு முழுவதும் இருந்து வரவழைத்து அந்த அப்பாவிகளை கொண்டு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதை நான் எப்படி சொல்வதென்று தெரியவில்லை. எங்களது ராமநாதபுரம் மக்கள் எந்த அளவுக்கு நீங்கள் நினைத்திருக்கிறீர்கள்? அவர்களை என்ன முட்டாளாக நினைக்கிறீர்களா? எங்களது மக்கள் மிகவும் தெளிவாக தர்மத்தின் பக்கமும் நியாயத்தின் பக்கமும் வாக்களிக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய வாக்கு வரும் அடுத்த மாதம் 19ஆம் தேதியில் தேர்தல் நாள் அன்னைக்கு எதிரொலிக்கும். அதனுடைய ரிசல்ட்
2 மாதங்களுக்கு பிறகு தெரிய வரும்போது உங்களுடைய இந்த சூழ்ச்சிக்கார